சரி வந்து இந்த மாரி நான் விஜய் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா வந்து கண்டிப்பா போடி அது உன் வீட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவங்க அக்கா, தங்கச்சிங்க 2 பேரும் ஜாலியா பார்த்துக்கிறாங்க. அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அம்மா எல்லா விஷயத்தையும் காவேரி கிட்டயும் கேட்குறேன்னு சொன்னேன்ல, இப்ப கேட்டுருமா நீ அப்புறம் கேட்குறடி இப்ப கேளும்மா எங்க முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னோனே, இந்த மாரி வீட விக்கிறதுக்கு 2 பேரும் சொல்றாங்கடி. ஆளுக்கு ஒரு பிரச்சனை சொல்றாங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் வந்து தீர்க்கணும்னா அந்த பணம் வேணுன்றாங்க. நான் எங்கடி போவேன் பணத்துக்கு? அதுக்கு தான் வீட வித்து குடுக்க சொல்றாங்க அப்படின்னோனே, நான் நேத்தே சொன்னேன்லக்கா உன்கிட்ட வீடு வேணா விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்ன யமுனா இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நல்லா தானே இருக்கு. நான் நல்லா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு இருக்க பிரச்சனை எனக்கு. உனக்கு என்ன தெரியும்? நீ சொகுசா வாழ்றவ அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆமாடி அவளுக்கு என்ன வேலை? விஜய் அவர் நல்லா வச்சுருக்காரு. இப்போ என்னென்னா பணக்கார வீட்டுக்கு போகிறா. பெரிய மாடி வீட்டுக்கு தானே இப்போ போகிறா. என்னமோ ஒன்றுமே பிரச்சனை இல்லாத மாதிரி நம்மளை கேட்குறா. பின்ன அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கங்காவும் சொல்கிறேன். ஏங்கா இப்படிலாம் பேசுகிற? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். இங்கே பார் உனக்கு விஜய் சொத்து சேர்த்து வச்சுருக்காரு. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு காசு பணம் தேவையே கிடையாது. ஆனால் எங்களுக்கு தேவை. மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வேலை செஞ்சுட்ருக்காரு தெரியும்ல. அவர் கஷ்டத்தை போகணுன்னா பணம் இருந்தால் அவரையே அங்கே போகிறாரு. ஒரு நல்ல கடையாக வச்சுக்கிட்டு இங்கேயே இருந்துட்டு போகிறாரு. அதனால் எங்களுக்கு பணம் வேணும். அதுக்காக தான் அம்மா கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் தேவையில்லாம் பிரச்சனை பண்ண. யமுனா நீயும் மாடி அப்படின்னு. ஆமாம் நானும் தான். பின்ன நான் மட்டும் பணம் கேட்காம இருப்பேன். எனக்கு என்ன 100 பவுன் போட்டால் கொடுத்துட்டாங்க. இங்கே பாரு யமுனா நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னோடனே, தெரியும் தெரியும். அதுக்காக 10 பைசா கூட கொடுக்கலல்ல எனக்கு. ஏன்னா நகை நட்டா நிறைய போட்டிங்க எனக்கு. இங்கே பாருடி நீ இருந்தீங்கன்னா நிறைய போட்டு தான் கொடுத்துருப்போம். ஏன் நான் கூட தான் இருந்தேன் வீட்டில். எனக்கெல்லாம் நிறைய போட்டிங்களா அப்படிங்காங்க கேட்குறீங்க. என்னக்காங்க நீ இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. சாரதா அப்படி தான் பேசுவேன். யாருக்கும் எந்த நகையும் இங்கே போடுறதுக்கு வசதி கிடையாதுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்த ஒரே வீடு தான். அந்த வீட்டோட பங்கை தானே நாங்கள் கேட்குறோம். என்னமோ வந்து ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே காவேரி இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி அந்த வீடை விற்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இங்கே பாரு சம்மதம் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. அம்மா சம்மதம் இருந்தால் போதுமா? நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல என்ன பிரச்சனை எங்களுக்குன்னு சொல்லிட்டு. அதனால் வீடை விற்று கொடுக்குற வழியை பாரு. அவ்வளோதான் சொல்லிட்டு இவ பேச்செல்லாம் கேட்காது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்னக்கா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்பாவோட ஞாபகமாக இருக்க ஊரை சுற்றி விற்க சொல்லி இதெல்லாம் உங்கள் நியாயமா? என்னடி அப்பா ஞாபகம்ன்ற. இப்போ அப்பா ஞாபகம் வந்து என்ன பண்ண போகுது? எங்கள் பிரச்சனை என்ன தீர்க்க போதா? எங்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு பணம் தான் வேணும். அப்பாவோட தேவையில்லை அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க காவேரி. என்னம்மா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னொன்னே, அவளுக்கு அப்படி தண்ணி பேசிகிட்டு இருக்காளுங்க. எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவளுக்கு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பணம் வேணுன்றாளே. நான் எங்கடி போவேன் பணத்துக்கு? அதனால் வீடு விற்கிறது தான் முடிவு பண்ணிட்டேன்டி. வேறு என்ன பண்ணுமா? இங்கே பாருமா நான் சொல்கிறது கேளுமா வேணாமா அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி நீ இப்போ கத்தி பேசியோ பிரச்சனை பண்ணியோ எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்க 2 பேரும் ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுடி. அதனால் வீடு விற்று குத்துடலாண்டி. இப்போ பிரச்சனை தீரும். அதுக்கப்புறம் இவங்க நல்லா இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னோடனேம்மா நான் இது ஒத்துக்க மாட்டேம்மா. இவன் என்ன ஒத்துக்கிறதுமா? இங்கே பாருமா ஆளுங்க வராங்க. நீ வந்து இந்த வீடை விற்று கொடு. அதுதான் நல்லது. நம்ம கொடைக்கானல் போயிட்டு இந்த வீடை விற்றுட்டு வந்துடுவோம் சரியா? அதுக்கு எல்லாமே முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்றாங்க. கங்கா அதை கேட்டு காவேரி வந்து இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அவள் கிடக்குறாம்மா. இங்கே பார் நீ தீர்க்கமாக இருக்குது இந்த முடிவில். இந்த முடிவு ஏதாவது மாறிச்சு அவ்வளோதான் அப்படின்னு. ஆமாம்மா எனக்கும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்லிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் கேட்டு சாரதாவும் வந்து பாட்டியும் முடிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி இங்கே அழுதுட்டுருக்காங்க. பெட்டில் படுத்துட்டு என் அப்பாவோட ஞாபகம் இருக்குது. ஒன்று என்கிட்ட என்னை விட்டு போக பார்க்குறாங்க அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் வராரு. காவேரி என்னடி பண்ணுற அப்படின்னோடனே விஜயை பார்த்தோன்னே தாங்கவே முடியல காவேரிக்கு. அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சு காவேரி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏதாவது வலிக்குதாடி? ஏதோ உடம்பு சரியாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய். வேறு என்ன பிரச்சனை? இன்றைக்கி யமுனா வீட்டுக்கு வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ தானா? இது எதிர்பார்த்தது தான் காவேரி அப்படின்னு உனக்கு எதிர்பார்த்தது. ஆமாம் பின்ன உன் அக்கா வந்து வீடை விற்று கேட்குறாங்கன்னா யமுனா சம்மந்தப்பட்டிருப்பாள். இப்போல்லாம் யமுனாவும் உன் அக்காவும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியும். இது கூட நீ தெரியாமல் இருக்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? இதை நான் எதிர்பார்த்தது தான் காவேரி. நீ கவலைப்படாதுன்னு அவர் தான் சொல்கிறாரு.